இந்த கடையில் எங்கள் அம்மாவுக்கு தேவையான ஐட்டங்கள் கிடச்சி விட்டுருது. யார் சேனல் பாப்பா? TTF. இப்போ அந்த டெட்லியஸ்ட் ரைடுன்னு சொல்லி ஒன்று ஓட்டினார். அது ஒன்று தாங்க பூரா பொய்யா சொல்லி விட்டார். என்ன பண்ணுறது? Hello friends, good morning and welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து அக்டோபர் 30th. ஸோ நான் வந்து இன்றைக்கி சென்னை கிளம்புறேன் எங்கள் ஊர்லேருந்து. அதே மாதிரி இப்போ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் வாங்கணும். அதை மட்டும் போயிட்டு வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது. இப்போ போசல வந்துட்டு அம்பலம்ன்ற ஒரு ஊருக்கு போயிட்டு எங்கள் ரிலேட்டிவ் எங்கள் சித்தி இருக்காங்க. அங்கே போயிட்டு நான் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 3:30 அங்கேருந்து நான் கிளம்பணுன்னு வச்சுக்கோங்களேன். 4 o'clock நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து திருநெல்வேலியில் மீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கு. அவரை மீட் பண்ணிட்டு அந்த க்ளவுஸ் வாங்கி கொடுக்கணும். அது எவ்வளோ மாதமாக பெண்டிங் கிடக்குதுங்க. நான் வந்து ஒரு வாட்டி தூத்துக்குடி ரைடுக்கு நான் வர சொல்ல வந்து என்னாச்சுன்னா, தூத்துக்குடி ரைடுக்கு வந்தேன். அதில் வந்துட்டு க்ளவுஸ் வந்து தூத்துக்குடியில் வாங்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி அடுத்த வாட்டி நான் திருநெல்வேலி வருஷத்தில் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி திருநெல்வேலிக்கு பிளான் பண்ணோம். அந்த டைம்லேயும் முடியாமல் போச்சு. ஸோ இப்போது இந்த டைம் வந்து அவர் பிரதர் மேரேஜ் இருக்குது, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன்னாரு. இந்த வாட்டியும் முடியலன்னா அடுத்தது என்னென்னா நவம்பர் எண்டில் வந்து எங்கள் ஊருக்கு கோயில் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த டைம் வர சொல்ல எப்படியா பிளான் பண்ணிக்கணும். ஆனால் எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் கொடுக்குறக்கு. ஓகேவா? இன்னொரு 10 to 15 minutes இங்கேருந்து கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணலாம். போகிற வழியில் வந்துட்டு அங்கே ஒரு கால்வாய் மாதிரி ஒரு ஸ்பாட் ஒன்று இருக்கும், கால்வாய் மாதிரி. அந்த இடத்துல மட்டும் ட்ரோன் ஷாட் மட்டும் ஒன்று எடுத்துருவேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து கிளம்பிட வேண்டியதாங்க. சரி வாங்க இப்போ அப்படியே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஏதாவது விட்ருக்கேனான்னு தெரில. விட்டுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நவம்பர் எண்டில் மறுபடியும் வர வேண்டியது இருக்குது. அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஓகே கிளம்பியாச்சு. அப்பா மழை வர்ற மாதிரியே இருக்குது. லைட்டாக 2 பொட்டு போட்டுது லக்கேஜ் பேக் பண்ண சொல்ல. அதுக்கப்புறம் ஒன்றும் தெரில, மழை வர்ற மாதிரி அறிகுறி தான் இருக்குது. இப்போ இன்னும் வரலாம். சரி ஃபஸ்ட்டு இடத்துக்கு மேப்பை போடுவோம். மேப்பை ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன், ஆன் மட்டும் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து நமக்கு 14 kilometers. ஓகே டன். இந்த கடையில் எங்கள் அம்மாவுக்கு தேவையான ஐட்டங்கள் கிடச்சி விட்டுருது. அதனால் இப்போ வாங்கிட்டு பயணத்தை கிளப்புவோம். நம்ம வந்து இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே டைரெக்டாக லஞ்சுக்கு தான் போகணும். இப்போ வந்து டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டைம் என்ன ஆகுது, சீக்கிரமா ரெடி டு ரேஸ்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். 12:40 ஆக போகுதுங்க. இப்போ அடுத்த டெஸ்டினேஷன் வந்து எனக்கு அரௌண்டு 35 kilometers நினைக்கிறேன். என்னடா நீ 34 kilometers 50 minutes காட்டுது. எப்படியும் ஒரு 40 minutes போயிடலாம். எங்கள் ஊரில் ரோடு நல்லாயிருக்கும், சல்லுன்னு போயிடலாம். கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே எங்கேயும் ஸ்டாப் கிடையாது. ட்ரோனுக்கு மட்டும் ஒரு ஸ்டாப் போடுவேன், அவ்வளோதான். வாங்கின ட்ரோனை ஏதோ கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்துப்போம். ஏன்னா கண்டிப்பாக ட்ரோனை உடச்சிருவேன், அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியுது. ஒன்று ட்ரோனை தொலைச்சிருவேன், இல்லைன்னா தொலைச்சிருவேன். 2 ஆப்ஷன் தான். இப்போ எப்படி போகணும்? லெஃப்ட் ஒரு ரூட்டு காட்டுது. 18 minutes ஸ்லோவரா? இன்னும் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். ஏன்னா இங்கே வந்து இப்போது சந்தாக நிறையா போக வேண்டியது இருக்கும். கொஞ்சம் தூரம் கழிச்சு, ஒரு 25 kilometers கழிச்சு நிறையா சந்தாக போக வேண்டியது இருக்கும். ட்ரோன் எங்கே விடலாம்? ஒரு மாதிரி டல்லாக இருக்க கிளைமேட்டு. ட்ரோன் விட்டால் நல்லாயிருக்குமா? சரி போவோம். நம்ம அந்த கால்வாய் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஷாட் எடுப்போம். அப்படியே ரன்னிங் ஷாட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்பைரல் ஷாட்டு ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த ரன்னிங் என்னது ட்ராக் மோடா அப்படியே போட்டுட்டு ஒரு 20 kilometers ஸ்பீடில் அப்படியே போகணும். ட்ரோன் அப்படியே இந்த சைடில் விட்டு அப்படியே வருதான்னு பார்க்கணும். வருதா இல்லை அப்படியே போதான்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பாட் தான் சொன்னேன். இந்த ஸ்பாட்டில் இப்போ அங்கேருந்து அப்படியே ஒரு அவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராக் மீ ஆப்ஷன் கற்றுக்க போகிறேன். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஸ்பைரலும் இந்த இடத்துல ஒன்று போடுவோம், நல்லாயிருக்கும். ஓகே. ஐயோ பின்னாடி போஸ்ட் இருக்குது, பரவாயில்ல. அதோட ஹைட்டாக தான் நம்ம விட போகிறோம். இங்கே பக்கம் தென்னை மரம் வேறு இருக்கா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்பைரல் ஷாட்டு, மாஸ்டர் ஷாட்டு என்னென்னமோ இருந்தது, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன். இந்த ட்ராக் ஆப்ஷன் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க. நானும் அதை போட்டு ஆக்டிவ் ட்ராக்கில் போட்டு நான் நடக்கிறேன், வரல. சரி, ஒரு வாட்டி நடந்து எடுத்துட்டா அதுக்கப்புறம் வண்டி ஓட்டி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது எப்படி பண்ணுறதுனே தெரில. அது ஏதோ ரெசல்யூஷன் ஏதோ மாற்றி வச்சா தான் அது ஆக்டிவேட் ஆகும் போல். நானும் வந்து 4Kல எடுத்து பார்த்தேன். 4Kல 30 FPS எடுக்கிறேன், 60 FPSல எடுக்கிறேன், 1080pல எடுக்கிறேன், 2.7ல எடுக்கிறேன், எதுலேயுமே வரல. சரியான கடுப்பாகி போச்சு. அதனால் மீதி இருக்கிற எல்லா ஷாட்டும் ஒன்று எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் ஷாட்னு ஒன்று இருந்தது. அதில் என்னென்னா மொத்தமாக ஒரு 6 வெரைட்டி ஆஃப் ஷாட் வந்து அதுவே எடுத்துக்குது. அது ஒரு வாட்டி கிளிக் பண்ணி விட்டோன்னா அது பர்சன்டேஜ் ஓடுது, 1 to 100 வரைக்கும் ஓடுது. அது வந்து எல்லா ஷாட்டும் வந்து அதுவே ரேண்டமாக எடுத்துக்குது. நல்லா டைம் பாஸ் ஆச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷம். இப்போவுமே மணி 1:10 ஆக போகுது. ஃபோன் பண்ணிட்டாங்க, எங்கள் சித்தி ஃபோன் பண்ணிட்டு, இல்லை வரியா இல்லையா நீ சாப்பிட வைப்போம் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், இன்னொரு 40 மினிட்ஸில் வந்துடுவேன்னு. அதான் லொக்கேஷன் கேட்டிருக்கேன். லொக்கேஷன் வந்தோடனே அதை போட்டுற வேண்டிதான். எனக்கு இங்கேருந்து அம்பலம் அந்த ஊர் வரைக்கும் கரெக்டாக போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் லொக்கேஷன் வந்து சிக்கலாகிடும். அதுக்கப்புறம் சந்தாக போக வேண்டியது இருக்கும். சரி பார்ப்போம். இப்போ லொக்கேஷன் எப்படியும் வந்துடும். வந்தோடனே அப்படியே மேப்பை போட்டு சிட்டாக பறந்துடலாம். இது வந்து ஒரு லெப்ரோசிங்க. இது இங்கே வந்து நாங்கள் முன்ன வந்து அடிக்கடி சாப்பாடு கொடுத்துட்ருந்தோம். இப்போது ஒரு இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து வரவே இல்லை. இப்போ அம்மாவோட நீ சர்ஜரி முடிஞ்சு நாங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து காரில் வர சொல்ல வந்து இங்கே வந்து சாப்பாடு கொடுப்போம். இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் எனக்குலாம். நாங்கள் வந்து முன்ன வந்து வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி கொடுத்துட்ருந்தோம். இப்போ இனிமேல் வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து 2 வாட்டி மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தோம். நாங்கள் வந்துடுவோம் அங்கேருந்து, சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே வந்து நாங்களும் அவங்களோட அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு, சமையல் ஒரு சைடு நடந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கூட உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்போம். ஆனால் உள்ளே வந்துட்டு இது வச்சுருப்பாங்க அங்கே. அது என்னது, இது ஒரு ஆடு. எப்படின்னா அந்த ஆட்டுக்கு வந்து காது வந்து ஒரு அது அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே தொங்கும். ஃபேஸோட கீழே ரொம்ப தொங்கும் அந்த ஆடு. அது ஒரு வாட்டி வந்து குட்டி போட்டுது. நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. நாங்கள் தான் வந்து எடுக்கலை அந்த ஆட்டு குட்டியை. அது இந்த வாட்டி நெக்ஸ்ட் இயர் வர சொல்ல பார்க்கணும், மறுபடியும் அந்த ஆட்டு ஏதாவது குட்டி போடுற மாதிரி இருக்கான்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு ஒரு 2 ஆடு மட்டும் எடுத்துன்னு போயிட்டு எங்கள் வீட்டில் தோட்டத்தில் போட்டு வளர்த்துடலாம். போரூரில் மழை போட்டு வேகமாக போட ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 1.9 கிலோமீட்டர்ஸ் தான். போயிட்டு லஞ்சை சாப்பிட்றோம். ஒரு 1/2 hour 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 4 o'clockலாம் இந்த ஏரியாவிலேருந்து கிளம்பிட்டேன்னா நல்லாயிருக்கும். 5 o'clock வந்து திருநெல்வேலியிலேருந்து கிளம்பிடலாம். 5 o'clock 5:30 கூட கிளம்பலான்னு நினைக்கிறேன். 5:30க்கு திருநெல்வேலியிலேருந்து கிளம்புனா கூட அப்படியே 6 ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். மழை விட்டுருச்சுப்பா, சூப்பர். மழை இங்கே பெய்யல. ஒரு 3 மணி மேக்ஸிமம் 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு போகலான்னு தான் பிளான். பார்ப்போம். இடையில எங்கேயா மழை வந்துச்சுன்னா 3 மணின்றது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இருட்டுற வரைக்கும் ஏதாவது வீடியோ எடுப்பேன், ட்ரோன் பறக்க விடுவேன். இருட்டின அப்புறம் தூக்கி உள்ளே மூட்டையை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ செட்டிங்கை மாற்றிட்டு நம்ம பாட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ நான் யூடியூப் ரெகுலராக பார்ப்பியா? யார் சேனல் பார்ப்ப? TTF. எல்லாம் TTFோட ஃபேனா? வயசு என்ன ஆகுது? 14. அது இல்லைப்பா, கீழே இருக்கா? அதான் கீழே, அதான் அதான். ஆமாம், ரைடு போனதெல்லாம் போடுவேன். ஆமாம், அது வந்தாச்சு, கிட்ட வந்தாச்சு. 400 மீட்டர். சரி, ரைட். இப்போ இங்கே தான். இப்போ ரிட்டர்ன் வந்து சென்னை போகிறேன். இங்கேருந்து ஒரு 4 மணிக்கு கிளம்புவேன். சரி, வரட்டுமா? TTF ஃபேன். சின்ன பசங்களை எங்கேயாவது பார்த்தாலே வந்து நம்ம யோசிக்கவே தேவையில்லைங்க, எல்லோரும் TTF ஃபேன் தான். அது கூறுகா ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கு சொல்ல. அந்த பையன் வந்து 5th 6th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தான். ஒரு சைடு முடி நிறைய வச்சுருப்பார். அவரோட ஃபேனுங்க நான். அவர் பேர் தெரில ஆனால் அப்படின்ற அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார்ப்பா. உலகப்பெற்ற ஃபேமஸ் TTF வாசன். ஆனால் என்ன ஒன்று, இப்போ அந்த டெட்லியஸ்ட் ரைடுன்னு சொல்லி ஒன்று ஓட்டினார். அது ஒன்று தாங்க பூரா பொய்யா சொல்லி விட்டார். என்ன பண்ணுறது? ஏன்னா அவர் கிளம்புனது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பியிருக்காரு. கோயம்புத்தூர்லேருந்து நான் டெஸ்டினேஷனே வந்துட்டேனா? சரி, இந்த டாப்பிக்கை வந்து டெட்லியஸ்ட் ரைட் டாப்பிக்கை வந்து நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? எங்கே அதுவும் இருக்கா காரு? ஓகே, சரி. இந்த டாப்பிக்கை வந்து நான் உங்களுக்கு இங்கேருந்து கிளம்ப சொல்ல அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். TTF வாசன் இருக்கார்ல,
அவர் வந்து டெட்லிஸ்ட் ரைடு போனார். பட் ஆனால் வந்து அது கொஞ்சம் ரியலாக போயிருக்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து நாக்பூரே வந்து அவர் 2300 கிலோமீட்டர் எவ்வளோ கவர் பண்ண என்னென்னமோ சொல்லியிருப்பார். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் அதில் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அவரே கேமரா ஆன் பண்ணிப்பார், அவரே தூங்கிட்டு ஓட்டுறாரு. கண்டென்ட் சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காரு.